ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு பாலிவுட் மூவி தாங்க பார்க்க போறோம். வழக்கமான மசாலா திரைப்படத்துல இருந்து கொஞ்சம் மாறுபட்ட அரசியலையும் சமூக விவாதங்களையும் மையமா வச்சு வெளிவந்திருக்கிற ஹக்ரி சவால் படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். சஞ்சய் தத் இந்த படத்துல ஒரு அமைதியான அதே சமயம் ஒரு வலிமையான பேராசிரியரா அறிமுகமாயிருக்காரு. ஒரு கல்லூரியோட வரலாறு துறை தலைவராகவும் சமூக பிரச்சனையை மையமா வச்சு குறிப்பா RSS போன்ற சர்ச்சைக்குரிய விவரங்களை ஒரு தீசஸ் முறையில கையாண்டிருக்காங்க. அரசியல் டிராமாவை விரும்புறவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் கனெக்ட் பண்ண முடியும். ஆனா அதே சமயம் இது வெறும் சினிமா மட்டுமே கிடையாது, சமகால வரலாற்றோட ஒரு கண்ணாடின்னு கூட சொல்லலாம். மும்பை கல்லூரியில வரலாற்றுத்துறை தலைவரா கோபால் நட்கர்னி அப்படிங்கிற கேரக்டர்ல சஞ்சய் தத் வராரு. இவருடைய மாணவராக விக்கி ஹாக்டேங்கிற கேரக்டர்ல நவஷ சக்கரவர்த்தி நடிச்சிருக்காரு. ஒரு புத்திசாலியும் ஒரு துணிச்சலான மாணவனாவும் இருக்காங்க. RSS அமைப்போட வரலாற்றை வச்சு ஒரு ஆய்வறிக்கை, அதாவது ஒரு தீர்த்தத்தை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பேராசிரியரான கோபாலுக்கு அந்த ஆய்வறிக்கையில எந்த ஒரு உடன்பாடுமே கிடையாது. சில காரணங்கள் சொல்லி அதெல்லாம் வேணாம் அப்படின்னு தடுக்கிறாரு. பேராசிரியரோட இந்த முடிவால கோபமாகிற விக்கி அவரோட வாக்குவாதத்துல ஈடுபடுறான். ஒரு கட்டத்துல பொறுமையை இழந்த பேராசிரியர் தன் மாணவனை அரைஞ்சிடுறாரு. இந்த சம்பவம் கல்லூரியில காட்டு தீய பரவும் ஆரம்பிக்குது. மாணவர்கள் எல்லோருமே பேராசிரியரான சஞ்சய்க்கு எதிராக திரும்புறாங்க. இந்த மோதல் வெறும் தனிப்பட்ட மோதலா மட்டுமே நிக்கல, RSS ஓட உண்மை முகத்தை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு விக்கி. இதை தொடர்ந்து ஒரு டிவி சேனல்ல காவியா ஆதித்யா மூலமா 2 பேருமே நேருக்கு நேர விவாதிக்கவும் வைக்கிறாங்க. இந்த விவாதம் TRP டேட்டிங்காக நடத்தப்பட்டாலுமே அது ஒரு நாட்டோட முக்கியமான விவாதமா மாறுது. படத்தோட 2ஆம் பாதியில சர்ச்சைக்குரிய வரலாற்று நிகழ்வான எமர்ஜென்சி பவர் மசூதி இடிப்பு போன்ற நிகழ்வை திரைக்கிறதுல ரொம்ப நேர்த்தியாவே இயக்குனர் இணைச்சிருக்காரு. விஜய் முன்வைக்கிற 5 கேள்விகள் தான் படத்தோட ஆன்மானே சொல்லலாம். அதுக்கு பேராசிரியரான கோபால் தரும் பதில்கள் வெறும் வாதங்களா மட்டும் இல்லாம சமூகத்தோட குரலாவும் இருக்கு. குறிப்பா சஞ்சய் தத் மன்னிப்பை கேட்டு கையெழுத்து போட போகும்போது அந்த காட்சி கொஞ்சம் பதற்றத்தோடய கொண்டு போயிருக்காங்க. விக்கி தன்னோட விக்டிம் கார்டு மூலமா அனுபவங்களை பெறணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல பேராசிரியரான கோபால் தன்னோட அனுபவத்தாலையும் நிதானத்தாலையும் பதிலடி கொடுத்திருக்காரு. அமித் சாத் இந்த படத்துல ஆதித்யா ராவ்ங்கிற தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சி தொகுப்பாளரா நடிச்சிருக்காரு. ஊடகத்துல இருக்கிற ஒருத்தர் நடுநிலையே இருக்காம TRPக்காக என்னென்னதான் செய்யறாங்க அப்படிங்கறதையும் அரசியல் மோதலுக்கு எப்படி தீனி போடுறாங்க அப்படிங்கறத இவரோட கதாபாத்திரம் ரொம்ப சிறப்பாவே பிரதிபலிச்சிருக்கு. சமீரா ரெட்டி பேராசிரியர் பல்லவி மேனன்கிற கேரக்டர்ல வராங்க. இடதுசாரி சிந்தனையாளர் கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. மாணவன் விக்கியோட வாதங்களுக்கு பின்னாடில இருந்து ஆதரவு கொடுத்துட்டும் கொள்கை ரீதியான மோதலை பேசுவராகவும் இவரோட நடிப்பு இருக்கு. நீதி சந்திரா காவியா ராவத்ங்கிற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. கதையோட ஓட்டத்துல ஒரு முக்கியமான ட்விஸ்ட் ஏற்படுத்துற ஒரு பாத்திரம் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ரிதா சௌத்ரி சாராங்கிற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கும் ஒரு முக்கியமான துணை கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. பிர்னா குல்கர்னி பேராசிரியர் கோபால் நட்கர்னியோட மனைவியா வராங்க. பிரபாங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இயக்குனரோட துணிச்சலை கண்டிப்பா இந்த படத்துல பாராட்டி ஆகணும். கருப்பு வெள்ளை காட்சிகளை நிஜ மனிதர்களையும் பத்திய குறிப்பையும் படத்துல ஒரு டாக்குமெண்ட்ரி உணர்வை கொடுக்கற அளவுக்கு கொடுத்திருக்காரு. சஞ்சய் தத் ஒரு அனுபவ நடிகர் அப்படிங்கறது ஒவ்வொரு பிரேம்லயும் நிரூபிச்சிருக்காரு. கோபத்திலையும் அழுகையும் நிதானத்திலையும் அவர் காட்டுற அந்த பன்முகத்தன்மை ரொம்ப அபாரமாவே இருக்குன்னு சொல்லலாம். நவஷ சக்கரவர்த்தியோட நடிப்பு ரொம்ப யதார்த்தமாவும் விறுவிறுப்பாவும் இருக்கு. ரொம்ப காலம் கழிச்சு நீதி சந்திராவோட கதாபாத்திரம் கவனிக்கும் வகையில கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டாலின் முத்தோட கேமரா கோணமும் காட்சியும் நடக்கிற இடத்தோட தீவிரத்தை அப்படியே காட்டியிருக்குன்னு சொல்லலாம். சஞ்சய் சங்கலாவோட எடிட்டிங் ரொம்ப கச்சிதமாவே பொருந்தி இருக்கு. பின்னணி இசை சில இடங்களை சீரியல் பாக்குற உணர்வை கொடுத்தாலுமே கதையோட ஓட்டத்திற்கு ஓரளவுக்கு ஒத்து போற மாதிரியும் இருக்கு. சஞ்சய் தத்தோட நடிப்பு துணிச்சலான விவாதமும் வசனமும் ஊடகத்தோட TRP கலாச்சாரத்தை காட்டின விதம் படத்தோட பெரிய பிளஸ்னே சொல்லலாம். நாடக தன்மையான சில காட்சிகளும் நீளமான விவாதமும் ஒருதலை பட்சமான சில காட்சிகளும் ரொம்ப ஸ்லோவா போற திரைக்கதையும் படத்தோட மைனஸ்னு சொல்லலாம். ஆக மொத்தத்துல ஹக்ரி சவால் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வெறும் அரசியல் படம் மட்டுமே கிடையாதுங்க. கேள்வி கேட்கிற அதிகாரமும் நமக்கு இருக்கு அப்படின்னு நமக்கு நினைவூற்ற ஒரு படம்னே சொல்லலாம். வசனங்கள் கொஞ்சம் கூர்மையாவே இருக்கு. தேசிய அரசியல உத்து பாக்குறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். சில இடங்கள நாடகத்தன்மை தெரிஞ்சாலுமே சொல்லப்பட்ட கருத்துக்காக தாராளமா இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். நல்ல அரசியல் திரைப்படங்களை விரும்புறவங்க தவற விடக்கூடாத ஒரு படம்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.